ஒரு சரியான வெல்டிங் சம்பவங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டாடா ஏஸில் ஃப்ரண்ட் வீல் சஸ்பென்ஷன் கட்டு இருக்கு இல்லையா, அதோட கிளாம்பு சேசிஸ்லேருந்து கட் ஆகிட்டு அதை நம்ம திரும்பவும் வெல்டிங் பண்ணணுங்க. இதில் என்ன கவனிக்கணும்னா, ஏற்கனவே ஒரு ஒர்க் ஷாப்பில் கொடுத்து வெல்டிங் பண்ணியிருப்பாங்க போல், அவங்க லைட்டாக கிராஸாக வச்சுட்டாங்க. அந்த கிராஸால் என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் லோட் ஆகி அந்த கிளாம்பு திரும்பவும் உடஞ்சிருச்சு. வண்டியை மெக்கானிக் நம்ம கிட்ட விடும்போதே சொல்லிட்டாரு, அந்த கிளாம்பு எந்த இடத்துலேருந்து உடஞ்சோ அந்த இடத்துக்கு எப்படியாவது நகர்த்தியா அதை வெல்டிங் பண்ணுங்க அப்படின்ட்டாருங்க. நம்மளுமே அதை நகர்த்த ட்ரை பண்ணோம், ஆனால் நகர்த்த முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, இது உடஞ்ச உடனே ஒரு ஃபோர்ஸில் லைட்டாக வளைஞ்சிருக்கும் போல் இருக்குது. இப்போ பார்த்தாலே தெரியும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெனக்கட்டி எப்படியோ அந்த கிளாம்பு எந்த இடத்துலேருந்து உடஞ்சோ அங்கேயே கொண்டு வந்துட்டோம். ஏற்கனவே அடிச்சவங்க கிராஸாக விட்டதால் இந்த டயரை பாருங்களேன் எந்த அளவுக்கு முழுக்கட்டையாக தெரிஞ்சிருக்குன்னு. நம்ம என்ன பண்ணுறோம், பழைய வெல்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டிங் பண்ணி எடுத்துட்டு புதுசாக நம்ம வெல்டிங் செட்டிங் போட போகிறோம். இப்போ வெல்டிங் போடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதை வந்து 4 சைடும் பக்காவாக வெல்டிங் பண்ணால் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நம்மளுமே என்ன பண்ணுறோம், பொறுமையாக, அதாவது சேசிஸ் வந்துருச்சு போயிருக்கும் போல். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுமே வெல்டிங் பண்ணி பக்காவாக வெல்டிங்கை முடிச்சிட்டோங்க. என்னோட பதிவுகள் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா ஏஸ் வச்சிருக்கவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.